அனைவருக்கும் வணக்கம். இந்த விஷயம் சீமானுக்கு அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க. திருமாவளவன், அன்புமணி, விஜய், ஏன் உதயநிதிக்கு நடந்திருந்தா கூட நம்ம எடுத்து பேசுவோம் தான். ஆனா என்ன, இவங்களுக்குலாம் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா இந்நேரம் மீடியாவே எடுத்து பெரிய அளவுல பேசியிருப்பாங்க, காவல்துறை நடவடிக்கை அப்படிங்கிறதையே தொடங்கியிருப்பாங்க. பட் சீமான் அப்படிங்கிறதுனால எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ரிஹானா பேகம் அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிகை வந்து ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அவங்க என்னத்துக்கு அந்த பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ராஜ்கண்ணன் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து ஏதோ பிரச்சனை, அது சம்பந்தமா பேச வராங்க. அப்போ பேச வரப்போ இந்த ராஜ்கண்ணன் அப்படிங்கிற நபர் வந்து சீமானுக்கு எதிராக மைனர் பெண்களை வச்சு, மைனர் பெண்களையும் சீமானையும் லிங்க் பண்ணி அசிங்கப்படுத்துறதுக்காக ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காரு. அந்த திட்டம் அப்படிங்கிறது பல லட்சம் பணம் புழங்கக்கூடிய ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்டோட அந்த விஷயத்த கடந்து போறாங்களா, ஏதோ எமோஷனல்ல சொல்லிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ல வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அங்க பிரஸ் மீட்ல பேசுறப்போ அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையில அவங்க அந்த எமோஷனலா இருந்தாங்க. இத ஏதோ ஒரு லைன்ல கடந்து போனாங்க. பட் இன்டர்வியூல வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த ராஜ்கண்ணன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு பொம்பளை புரோக்கருங்க, நான் தெரியாம அவன் கூட பழகிட்டேன். நான் அவன் கூட பழகிட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்து கார்ல நானும் அவனும் உட்காந்துருந்தோம். அப்போ அந்த ராஜ்கண்ணனுக்கு ஒரு கால் வருது. சோ அந்த கால் மூலமா இவங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு என்ன விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து 3 மைனர் பெண்களை வேலைக்கு ஏதாவது சொல்லி, ஏதாவது இத மாதிரி கஷ்டம் ஏதாவது சொல்லி சீமானுடைய வீட்டுக்கோ இல்ல அவருடைய அலுவலகத்துக்கோ அவர் அதிகமா போயிட்டு வரக்கூடிய இடத்துக்கு வந்து வேலைக்கு அனுப்பணும். அங்க ஒரு கேமரா அப்படிங்கிறத பொருத்தணும். அந்த கேமரா மூலமா சீமான் அவர்கள் நிக்கிறப்போ பக்கத்துல வந்து அந்த பெண்கள் ஏதோ ஒரு காஃபி கொடுக்க போறதோ ஏதோ ஒண்ணு போவாங்கல்ல, போறப்போ அந்த பெண்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு மாதிரியான ரியாக்ஷனை வாங்கிட்டு சீமான் எந்த அளவுக்கு மோசம் பண்றாரு பாருங்க. மைனர் பெண்கள் இப்ப எப்படி விஜயலட்சுமி வச்சு இவ்வளவு நாள் உருட்டிக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கானுங்கல்ல, விஜயலட்சுமிங்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா ஒரு மைனர் பெண் கூட சீமான் இத மாதிரி இருக்க மாதிரி ஒரு இமேஜ் வந்துருச்சு அப்படின்னா அது அரசியல் ரீதியா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ அத மாதிரியான திட்டம் அப்படிங்கறத இந்த ராஜ்கண்ணன் நபர் வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு, அதாவது அந்த கார்ல அவன் பேசிட்டு இருந்த விஷயத்தை வச்சு இந்த ரிஹானா சொல்றாங்க. கார்ல பேசிட்டு இருக்கப்போ 3 ஆண்கள் கிட்ட பேசியிருக்கான். எல்லாமே புரோக்கர்னு நினைக்கிறேன். அதாவது இவன் இத மாதிரி மைனர் பெண்கள் வேணும், போட்டோ அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொன்னா அவனுங்க எல்லாம் போட்டோ அனுப்பிச்சு விடுவானுங்க போல. இவன் இத மாதிரி கேட்ட உடனே 10க்கும் மேற்பட்ட போட்டோவை அனுப்பிச்சு விட்டு இருக்காங்க. அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது 80 லட்சம் ரூபாய் வரைக்கும், ஒரு பெண்ணுக்கு 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த டீல் அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு. அதாவது இவனுக்கு 80 லட்சம் ரூபாய் வரும். இதை தாண்டி அந்த பணத்துல இருந்து அந்த பெண்களுக்கு இத மாதிரி வராங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு எவ்வளவு கொடுப்பான் என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியாது. இந்த ரிஹானா பேகம் அந்த ஒரு சம்பவம் நடக்கிறப்பதான் அங்க கார்ல இருந்திருக்காங்க. சோ சீமானுக்கு எதிராக அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அவருக்கு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டமிடல் நடந்தது அப்படின்னு இந்த ரிஹானா பேகம் சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இது சீமான் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பாக்குறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மைனர் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்னு இருக்குல்ல, இன்னொரு பக்கம் சீமான அசிங்கப்படுத்த ஒரு டீம் வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னொரு பக்கம் எல்லாமே மைனர் பெண்கள், அதாவது 18 வயதுக்கு கீழே உள்ள பெண்கள். இவன் கேட்ட உடனே ஒரு 10 போட்டோவை வந்து அந்த புரோக்கர்ஸ் அனுப்புறாங்க அப்படின்னா இது இவனுக்கு தொழிலா இருந்திருக்கும். சீமான் அவர்கள் மட்டும் கிடையாது, இதை தாண்டி நிறைய பேருக்கும் இத மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு அந்த இளம் பெண்களை, அந்த மைனர் பெண்களை இவன் வந்து படுக்கை அறைக்க அனுப்பிச்சிட்டு இருக்கலாம். இத மாதிரி 1000 விஷயங்கள் கேள்வியா இருக்குல்ல. ஏன்னா சும்மா இவன் அப்படியே போன் பண்ணி கேட்டா 10 மைனர் பெண்களோட போட்டோ அப்படிங்கிறது இவனுக்கு வந்துருமா? அதாவது இவன் சூஸ் பண்ணுமா, 10ல 3 எதை சீமான் வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு இவன் சூஸ் பண்ணுமா. அந்த அளவுக்கு இவன் புரோக்கர் வச்சிருக்கான் அப்படின்னா அந்த ராஜ்கண்ணன் எந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்ல. இதுல நமக்கு என்ன அப்படின்னா, இந்த ரிஹானா பேகம் இப்படி சொன்னாங்கல்ல, சொன்ன உடனே கூப்பிட்டு நீ எப்படிமா இப்படி சொல்லலாம், நீ சொன்னது உண்மையா அப்படின்னு ஒரு விசாரணை அப்படிங்கிறத இந்நேரம் காவல்துறை அப்படிங்கிறது தொடங்கி இருக்கணும்ல. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சீமான் அவர்கள் அப்படிங்கிறது சமூகத்துல ஒரு கட்சி தலைவரா இருக்காரு, அவருக்குன்னு ஒரு 36 லட்சம் வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறப்போ அவரை பத்தி இத மாதிரி ராஜ்கண்ணன் பண்ணாருன்னு சொன்னியே, இது உண்மையா அப்படின்னு ஒரு விசாரணை அப்படிங்கிறத தொடங்கி இருக்கலாம். அதை தாண்டி சமூகத்தையே சீர்கெடுக்கக்கூடிய இளம் பெண்களை, ரொம்ப 18 வயசு ஆகாத பெண்களை வச்சு இவன் இதை மாதிரி பண்றான், இதை மாதிரி இவனுக்கு ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த ரிஹானா பேகம்கிட்ட விசாரணை அப்படிங்கிறத தொடங்கி இருக்கணும்ல. சீமானையே கண்டுக்க வேணாங்க, விட்டுருங்க. ஆனா இந்த ராஜ்கண்ணன் அப்படிங்கிற நபர் இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை வச்சு, அதுவும் பச்சை பிள்ளைங்களை வச்சு, அப்புறம் இதுக்கும்
இந்த 13 வயசு 14 வயசு பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுறாங்கல்ல, அதுக்கும் இந்த ராஜ்கண்ணன் பண்ணக்கூடிய இந்த விஷயத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. அந்த ராஜ்கண்ணனை பத்தி ரிஹானா பேகம் இத மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்க வச்ச குற்றச்சாட்டு தப்பு அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு விசாரணை நடத்தி நீங்க இத மாதிரி பொய்யான குற்றச்சாட்டை வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இல்ல இது ஆதாரபூர்வமா நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்றாங்க, உறுதி பண்றாங்க அப்படின்னா அந்த ராஜ்கண்ணனை கூப்பிட்டு நீ என்னடா தொழில் பண்ணிட்டு இருக்க, சமூகத்துல என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எப்படி மைனர் பெண்கள் லிஸ்ட் எல்லாம் கிடைக்குது, எத்தனை பேருக்கு இத மாதிரி அமுச்சு வச்சிருக்க, மைனர் பெண்களுடைய வாழ்க்கையை வீணாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்கண்ணனையாவது கூப்பிட்டு இந்நேரம் விசாரணை நடத்தி அவன் பண்ணது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிய வந்திருக்கணும்ல. இந்த விஷயத்துல இதே ரிஹானா சொன்ன இந்த விஷயத்துல சீமான் பேர் அடிப்படாம வேற ஏதாவது ஒரு நபருக்கு இத மாதிரி வந்து மைனர் பெண்களை வச்சு பிளான் போடுறாங்க அப்படின்னா அந்த நபரை கூட விட்டுருங்க. ஆனா மைனர் பெண்களை வச்சு இவன் இத மாதிரி பண்றான் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து எவ்வளவு வைரல் ஆயிருக்கும். இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா நடந்துட்டு இருக்கு. ஆனா ஏன் காவல்துறை இதுல ரிஹானாவையும் கூப்பிட்டு விசாரிக்கல, இந்த ரிஹானாவை கூப்பிட்டு விசாரிச்சு அதன் மூலமா இந்த ராஜ்கண்ணனை கூப்பிட்டு விசாரிக்கல அப்படிங்கிறதா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. அதுலயும் நாமளே சொல்லிடுவோம் என்ன அப்படின்னா, இந்த ராஜ்கண்ணன் அப்படிங்கிற நபருக்கு பல கோடி ரூபாய், இவன் வந்து சும்மா 5 லட்சம் 10 லட்சத்துக்கு பெண்களை ஏமாத்தக்கூடிய ஒரு நபர். ரிஹானாவும் நான் அப்படிதான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவனுக்கு பல லட்சம் கோடி கணக்குல, ஒரு பெண்ணுக்கு 80 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்றான்னா 3 பெண்கள் அந்த ப்ராசஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும்ல. சோ அதுவும் இவனுக்கு மட்டுமே 80 லட்சம் இத மாதிரி அனுப்புனா கிடைக்கும் அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு பணம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு பணத்தை ஒரு நபர் வந்து இந்த ராஜ்கண்ணனுக்கு கொடுத்து இத மாதிரி சீமான் பேரை கெடுத்துரு, அவனுக்கு அந்த சீமானுக்கு வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்து கிடைச்சிச்சுன்னா போதும், அதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைரல் ஆக்கி சீமானை கெடுத்துரும் அப்படின்னு ஒரு நபர் சொல்றாங்க அப்படின்னா, அவ்வளவு பணம் செலவு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல்வாதி இருப்பாங்கல்ல. ஏதோ ஒரு அரசியல் தலைவர் சொல்லி தானே அது நடந்திருக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திமுக நபரா தான் இருக்க முடியும். ஏன்னா இப்போ திமுக தான் ஆட்சியில இருக்காங்க. திமுகவுக்கு எதிராக தான் கடுமையான விமர்சனம் அப்படிங்கறத சீமான் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. சோ இதை எடுத்து காவல்துறை விசாரிக்க போறாங்க அப்படின்னா பின்னாடி அந்த அரசியல்வாதியோட பேர் அப்படிங்கிறது அடிபடுற மாதிரி இருக்கும். இந்த ராஜ்கண்ணன் வந்து ஏதாவது உளர ஆரம்பிச்சான்னா இவங்க சொல்லிதான் நான் இதை செய்ய ஆரம்பிச்சேன், எனக்கு இவங்கள்ட்ட இருந்து தான் கால் வந்தது அப்படின்லாம் உளர ஆரம்பிச்சான் அப்படின்னா இது பொலிட்டிக்கல் ரீதியா சில தலைவர்கள் முக்கிய அரசியல்வாதிகள் மாட்டுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டுங்கிறதுனால மீடியாவும் இந்த விஷயத்த வந்து பெருசா எடுத்து பேசல, காவல்துறையும் நடவடிக்கை அப்படிங்கறத எடுக்கல. ஆனா இதுல கூட சீமானுக்கு எதிராக அந்த சதிவேலை செய்யற நபர்கள் வந்து சிக்கிடக்கூடாது அப்படின்னு காவல்துறை ரொம்ப அமைதியா இருக்கிறது உண்மையாலுமே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். இதுவே வேற ஒரு அரசியல் தலைவருக்கு இத மாதிரி நடந்திருந்தது அப்படின்னா நம்ம மீடியாக்கள் சும்மா இருந்திருக்குமா, இல்ல காவல்துறை வந்து சும்மா இருந்திருக்குமா? இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்படி ஒரு இமேஜ் லீக் ஆயிருந்தது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இங்க தமிழ்நாட்டுல மாத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பாருங்க. விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு நபரை வச்சு 15 வருஷமா இந்த மீடியாக்கள் ஓட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு மைனர் பெண்ணை வச்சு சீமான் அவர்கள் அங்க கிராஸ் பண்றப்போ அத மாதிரி ஏதோ ஒரு போட்டோ மட்டும் இந்த குரூப் கையில கிடைச்சிருந்தது அப்படின்னா அது எந்த அளவுக்கு மாத்தப்படும் அப்படிங்கிறத நீங்களே பாத்துக்கோங்க. இந்த ரிஹானா பேகம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த விஜயலட்சுமி வந்து பேசுறாங்கல்ல, அப்ப வந்து விஜயலட்சுமிக்கு ஆதரவா சீமானை திட்டி கமெண்ட்ஸ் போடுறதுக்கும் இந்த ராஜ்கண்ணன் அப்படிங்கிற நபர் தான் வேலை பார்த்திருக்கான், அந்த கமெண்ட்ஸ் போடுறதுக்கு பணம் கொடுத்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ரிஹானா பேகம் சொல்றாங்க. இதெல்லாம் எடுத்து காவல்துறை விசாரிக்கணும். ஆனா விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் பந்தோபஸ்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் சரியா இருக்கு. மைனர் பெண்கள் சம்பந்தப்பட்டு இந்த இதுல சீரழிஞ்சு போனா என்ன, இந்த ராஜ்கண்ணனால இத மாதிரி மைனர் பெண்கள் எத்தனை பேர் பாழா போய் எத்தனை பேரோட லைஃப் வீணா போனா என்ன, காவல்துறைக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவங்களுக்கு வந்து பந்தோபஸ்து கொடுக்கணும், அமைச்சரை பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுதான் பெரிய வேலையா இருக்கு. நான் இந்த விஷயத்தை என்னத்துக்கு வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீங்க யார் எந்த கட்சியை சார்ந்தவங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா இத மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு போடப்பட்ட இந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறது நாளைக்கு எந்த கட்சி தலைவருக்கு வேணாலும் போடப்படலாம். சோ அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையோட இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.